ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபார்ம் லாக் தான். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை கார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது தாய்லாந்து கொய்யா வெரைட்டி. இது வந்து வெள்ளை கலர் கொய்யா தான். இது வந்து நல்ல பெரிய மரம், 4 வருஷத்துக்கு மரம். நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், ஃபுல்லாக காயாக இருக்கும். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். இந்த தாய்லாந்து வெரைட்டியை பொறுத்தவரை எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். நாட்டு கொய்யா மாதிரி வந்து உங்களுக்கு சீசன் டைமில் மட்டும் காய் இருக்காது. இது ஒன்ஸ் காய்ச்சி முடிச்சிடுச்சுன்னா மறுபடியும் காய் எடுத்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து இங்கே பூச்சி மருந்துலாம் அவ்வளோ போடுறது இல்லாதவே கொஞ்சம் பூச்சி வந்து அடிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே காய் இருக்குது. இதோட டேஸ்ட்டும் நாட்டு கொய்யா மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒரு கொய்யா பூ எடுத்து காய் எடுக்க குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மாதம் ஆகும். உங்களுக்கு அப்போ தான் அது ஃபுல்லாக பழுத்து வரும். கொய்யா மரம் இருந்தாலே போதும், நமக்கு நிறையவே காய் இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காய் விட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு காய் கொடுக்கும் உங்களுக்கு தரையில் வச்சுருக்கவே. இது பிரியாணி இலை செடி. இது ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய நமக்கு இலை கிடைக்கும். நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் வந்து இந்த இலையெல்லாம் பறித்து அப்படியே நல்லா வெயில் இல்லாமல் இடத்துல போட்டு வச்சிங்கனாலே இது வந்து காஞ்சிடும். இதை வந்து நீங்கள் பிரியாணி செய்கிறப்ப அந்த மசாலாவுக்கு வந்து அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து ஒரு மெடிசினல் சீதா மரம் தான். இது இன்னும் பூ எடுக்க ஆரம்பிக்கலை, காயும் கொடுக்க ஆரம்பிக்கலை. இது வச்சு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். அதனால இன்னும் இது காய் எடுக்கலை. இது பெங்களூர் மாங்காய். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொத்து கொத்தாக வந்து மாங்காய் வந்து தொங்கிட்டு இருக்குது. இது வந்து மாங்காய்னாலே மே சீசன் தான். ஸோ இது வந்து இன்னும் பழுக்கிறதுக்கு எப்படியும் வந்து ஜூன் மாதம் கிட்ட ஆகிடும். இது வந்து மாங்காய் வந்து இன்னும் முத்தலை, இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை பார்க்குறப்பே நீங்கள் வந்து அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக மாங்காவாக தான் இருக்குது. எப்படியும் இந்த மரத்துலேயே வந்து 10 கிலோ மாங்காய் மேலே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 2 மாங்காய் சேர்ந்தா போல் இருக்கும். அதனால நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்தோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மரத்துலேயே தான் இந்த சைடு அந்த சைடுன்னு நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லா இடத்துலையுமே மாங்காய் வந்து இருக்குது. இது வந்து பெங்களூர் வெரைட்டி மாங்காய் தான். இது வந்து நீங்கள் இந்த சாம்பார், மீன் குழம்பு அதிலெல்லாம் வந்து காய் போட்டு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பால் வர்றதுக்கு காரணம் இது வந்து இன்னும் முத்தலை, அதனால தான். இது இன்னொரு இலை செடி தான். நாங்கள் 2 இலை வச்சுருக்கோம். அதோட மரம் தான் அது. அது பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. இது இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கல, ஆனால் செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மேபி அடுத்த வருஷம் இது காய் எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து சாத்துக்குடி மரம். ஆக்சுவலாக நாங்கள் இது வாங்கினப்போ வந்து இது ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தா அது வந்து சாத்துக்குடி. ஃபுல்லாக காய் விட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சாத்துக்குடி கொத்து கொத்தாக காய் எடுக்கும். அது பக்கத்துலேயே நாங்கள் கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். இந்த செடி ஃபுல்லாக காய் தான் இருக்கும். உங்களுக்கு இது வந்து புளிப்பு இருக்காது. இந்த சாத்துக்குடி காயிலே சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி லைட் இனிப்பு வித் ஒரு மாதிரி துவர்ப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் பழுத்துட்டா வந்து ஃபுல்லாக இனிப்பாகவே இருக்கும். இது ஜூஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாத்துக்குடி. எப்படியும் இந்த மரத்தில் வந்து எப்படியும் ஒரு 10 கிலோ கிட்ட உங்களுக்கு காய் இருக்கும். ஃபுல்லாக காய் எடுத்துருக்கு. இது இன்னும் பழுக்கலை. இன்னும் பழுக்க வந்து எப்படியும் 1 மாதம் ஆகிடும். இது பழைய வீடியோ தான். இதோட அப்டேட் வீடியோ நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போடுறேன். இது இன்னொரு மாமரம். இதுவும் பெங்களூரா தான். இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் கம்மி காய் தான் நம்ம முன்னாடி பார்த்த மரத்தை விட. இதில் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ காய் தான் இருக்கும். இது ஒரு சீதா மரம். அது பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். இது இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. அது பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. இதுவும் வந்து சின்ன செடி தான், இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. மேபி இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் காய் எடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு மாமரம் தான். இது வந்து பெங்களூரா வெரைட்டி மாமரம் தான். இந்த செடியிலையும் காய் எடுத்துருக்கு.
இந்த வாட்டி எங்களுக்கு மாங்காய் வந்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுலேருந்தே நாங்கள் வந்து பறிச்சுக்கலாம். அந்தளவுக்கு இதில் ஃபுல்லாக காய எடுத்திருக்கு. மாங்காவை பொறுத்தவரை மே தான் சீசன் அப்படிலாம் கிடையாது. இந்த பெங்களூர் மாங்காய் எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து பப்ளி மாஸ் செடி வச்சுருக்கோம். இது இந்த வாட்டி காய் எடுக்கல. ஆனால் போன வருஷம் ஒரு 3 காய் எடுத்தது. இதோட டேஸ்ட்டு சாத்துக்குடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா பெரிய பழமாக இருக்கும். அதோட தோல் நல்லா திக்காக இருக்கும். இது ஒரு குட்டை வெரைட்டி தென்னை மரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா காய் எடுத்திருக்கு. இது கொத்து கொத்தாக காய் எடுத்துருச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு செட்டு பறிச்சிட்டோம். இது மிச்சம் இருக்க செட்டு தான். இது வந்து க்ரீன் ஆப்பிள் மரம். இது வச்சுருக்கோம் 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் பூ எடுக்கல, காய் எடுக்கல. அது பக்கத்துலேயே வாழை மரம், செம்பருத்தி, இந்த சைடு வந்து நெல்லிக்காய் மரம், அரை நெல்லிக்காய் மரம், தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம். கீழே கனகாமரம் செடி, இது வந்து பலாமரம். அது பக்கத்துலேயே வந்து வாழை மரம்லாம் வச்சுருக்கோம். இது நாவல் மரம். இதுவும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. அதுக்கு பக்கத்தில் சப்போட்டா மரம் வச்சுருக்கோம். இது பூ எடுத்திருக்கு. இன்னும் காய் விடலை. சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பெருசாக ஆகலை. இது பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம். இது வந்து பூ எடுக்குது. ஆனால் இன்னும் காய் எடுக்கலை. பக்கத்துலேயே மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். நாங்கள் இந்த வேலியை சுற்றி வந்து மரவள்ளி கிழங்கு, வாழை மரம் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது வந்து கொய்யா மரம், நாட்டு கொய்யா மரம். இது நாங்கள் சாப்பிட்டு விதை போட்டு வளர்த்தது தான். அது பக்கத்தில் வந்து ஐஸ்காய் மரம் வச்சுருக்கோம். இது இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. இதெல்லாம் வச்சு வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. அதனால் இன்னும் காய் எடுக்கலை. இது ஒரு மாமரம். இது வந்து மல்கோவா வெரைட்டி மாமரம். இதில் இப்போ தான் வந்து ஒரு காய் இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 காய் இருந்தது. அதை நாங்கள் பறிச்சிட்டோம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு. இப்போ ஒரு காய் தான் இருக்குது. இது பக்கத்தில் பாரிஜாதம் செடி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு தாய்லாந்து கொய்யா மரம் தான் இதுவும். இதில் வந்து ஒரு 2 காய் இருக்குது. குட்டி செடி தான் இது. ஆனால் வந்து இதுலேயே 2 காய் கொடுத்துருக்கு. இதெல்லாமே மரவள்ளி கிழங்கு மரம் தான். இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து நோண்டி எடுத்தால் அடியில் கிழங்கு இருக்கும். இந்த பாரிஜாதம் வந்து பூ நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து புளிச்சக்கீரை செடி. இதுலேருந்து இலையை மட்டும் நாங்கள் பறிச்சுக்கிறோம். இது ஒரு சப்போட்டா. இது வந்து லாங் வெரைட்டி சப்போட்டான்னு சொன்னாங்க. இந்த காய் வந்து நீட்டமாக இருக்கும். அதுக்கு பனானா சப்போட்டான்னு நர்சரியில் சொன்னாங்க. ஆனால் இது இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. காய் எடுத்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இது பக்கத்துலேயே வந்து லெமன் செடி வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வந்து காய் எடுக்க ஆரம்பிக்கலை. இது பக்கத்தில் வந்து சீதா மரம் வச்சுருக்கோம். இது விதை போட்டு வளர்ந்தது. பூ எடுக்குது. ஆனால் வந்து இன்னும் காய் எடுக்கலை. இது வச்சு 1 வருஷம் தான் ஆகுது. இது ஒரு மாமரம். இதுவும் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. என்ன வெரைட்டினும் தெரியல. இது பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு மாமரம். இது ஃபுல்லாக பூ எடுத்திருக்கு. ஆனால் வந்து இன்னும் காய் எடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய துளுப்பு வந்து விட்டுருக்கு. ஃபுல்லாக துளுப்பு பூவாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியல. மேபி இந்த வருஷம் 1 காய் 2 காய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். இது பக்கத்தில் இருக்கிறது பாக்கு மரம்னு நினைக்கிறோம். இது தானாக முளைச்சது. நாங்கள் டேட்ஸுன்னு நினச்சோம். அது கரெக்டாக என்னன்னு தெரியல. இது வந்து தாய்லாந்து வெரைட்டி மேங்கோ தான். இதுவும் ஆல் சீசன் உங்களுக்கு வந்து காய் எடுத்துகிட்டே இருக்கும். தாய்லாந்தை பொறுத்தவரை மாங்கானாலும் சரி, கொய்யானாலும் சரி, ஃபுல்லாகவே எல்லா சீசன்லேயுமே காய் இருக்கும். இது ஃபுல்லாக பூ இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தான் இது வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சாக தான் இருக்குது. இதில் இன்னும் பெருசாக ஆகலை. இதுவுமே வந்து காய் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்க்கலாம். இந்த செடி புஷ் மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டு எந்த செடினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து காய் வந்து வேஸ்ட் ஆகாது. ரொம்ப ஹைட்டில் இருந்தால் நம்மளால் பறிக்க முடியாது. ஷார்ட்டாக இருக்கப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி ட்ரிம் பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம், ஜனவரி மாதம் நேட்டு. இது ஒரு பப்பாளி மரம். இது குண்டு பப்பாளி. ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது நாட்டு பப்பாளி மரம். இது பக்கத்துலேயே நாங்கள் வந்து மனோரஞ்சிதம் பூ வச்சுருக்கோம். இந்த பூ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பூ இல்லை இந்த மரத்தில்.
இது ஒரு மாமரம் தான். இது வந்து கறிப்பலா மரம். இப்ப தான் வச்சிருக்கோம். இன்னும் பெருசாகல இது. இது ஒரு மாமரம் தான். இதுவும் ஃபுல்லா துளுப்பு எடுத்திருக்கு. ஆனா, இது இன்னும் பூவும் எடுக்கல, காயும் எடுக்கல. ஸோ, இது வந்து என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியாது. இதுவும் வந்து ஒரு மாமரம் தான். இதுவுமே வந்து காய், பூ இன்னும் எடுக்கல. இது பாக்கு மரம்னு நெனைக்கிறோம். இது கரெக்ட்டா தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன மரம்னிட்டு. இது தானா மொளச்சது. சும்மா எடுத்துட்டு வந்து வச்சோம். வீட்ல மொளச்சத. என்னன்னு தெரியல. இது பக்கத்துல நாங்க வந்து பேரிச்சம்பழம் மரம் வந்து வச்சிருக்கோம். இது வீட்டிலேயே சாப்பிட்டு போட்டு வளர்த்து எடுத்துட்டு வந்து வச்சது இங்க. இது ஏற்கனவே காமிச்ச மாமரம் தான். இது பக்கத்துல இருக்கிறது டேபிள் ஆரஞ்சு. இது வந்து சின்ன சின்னதா காய் எடுக்கும். ரொம்ப புளிப்பா இருக்கும் இது. இது வந்து கோழிக்கொண்ட செடி. சும்மா அழகுக்காக வச்சிருக்கோம். இது இன்னொரு பலா மரம். இது நல்லா பெரிய மரம். வெயிட் தாங்கவே முடியல. அதனால நாங்க இத வந்து சப்போர்ட் பண்ணி கொம்பு ஊனி வச்சிருக்கோம் இதுல. இதுல காய் எடுக்குது. ஆனா, இந்த காய் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபங்கஸ் அடிச்சா மாரி பிளாக்கா ஆயிடுது. ஏன்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி பிளாக்கா ஆயிடுது. காய் எடுக்கிறது எல்லாமே இந்த மாரி கருப்பு கருப்பா பூஞ்சை புடிச்சா மாரி ஆயிடுது. இது பக்கத்துல வந்து நாங்க ஸ்டார் ஃப்ரூட் மரம் வச்சிருக்கோம். இது நெறைய காய் எடுத்துட்டு ஃபுல்லா கட் பண்ணிட்டோம். இப்ப இதுல பூவும் இல்ல, காயும் இல்ல. இது பக்கத்துல மெடிசினல் சீதா வச்சிருக்கோம். அது பக்கத்துலயே நாங்க வந்து இன்னொரு மாமரம் வச்சிருக்கோம். இதுவுமே இன்னும் பெருசாகல. இது வந்து கம்குவாட் செடி. இதுல வந்து இப்பதான் குட்டி குட்டியா பூ வந்து கீழ எடுத்திருந்தது. இன்னும் காய் எடுக்கல இது. போன வருஷம் காய்ச்சது. இந்த வருஷம் இன்னும் காய் எடுக்கல. இதுவுமே ஒட்டு மரம் தான். இது ஆல்ரெடி காமிச்ச மெடிசினல் சீத்தா. அதில பார்த்தீங்கன்னா, பூ எடுத்திருக்கு. அதனால வந்து இத கிட்ட காமிக்கிறேன். இது பூ எடுக்குது, சின்னதா காய் எடுக்குது. ஆனா வந்து பெருசா ஆக மாட்டேங்குது. இத வந்து சோர் சூப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சீத்தாப்பழம் மாரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலுமிச்சை மரம். இதுலயும் வந்து இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கல. இது பக்கத்திலேயே நாங்க வந்து கரும்புலாம் வச்சிருக்கோம். இது வந்து ஜனவரி மாசம் அறுவடை பண்றதுக்காக கரும்பு வச்சிருக்கோம். போன ஜான்வரியில நட்டது. இது பின்னாடி மருதாணி அதெல்லாம் வச்சிருக்கோம். இது பக்கத்துல இருக்கிறது ராம் சீதா. இதுவுமே இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கல. செடி நல்லா பெருசா வளர்ந்துடுச்சு. மேபி இந்த இயர் இல்ல நெக்ஸ்ட் இயர்லேருந்து காய் எடுக்கலாம் இது. இது வந்து கொடி எலுமிச்சை மரம். இது வந்து நல்ல பெரிய காயா இருக்கும் இந்த எலுமிச்சை பார்க்குறப்ப. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசா இருக்கும். நல்லா ஜூஸா இருக்கும். புளிப்பா இருக்கும் இது எலுமிச்சை. இத ஊறுகாவும் போடலாம். நம்ம ஜூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் ஒரு பழமே வந்து ரூ. 20க்கு விப்பாங்க. இது பக்கத்துல இருக்கிறது நோனி மரம். இது வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதோட பழத்த வந்து ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. கேன்சருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்துல மெடிசினல் சீத்தா மரம் தான் வச்சிருக்கோம். இதுவுமே வந்து இதோட மெடிசினல் வேல்யூஸ் அதிகம்னவே தான் இத நர்சரியில மெடிசினல் சீத்தான்னு சொல்லுவாங்க. இந்த செடியில மட்டும் ஒரே ஒரு காய் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இது. இது கரெக்ட்டா ஜூம் ஆக மாட்டேங்குது. இதுதான் அந்த காய். ஆனா, இந்த காயுமே வந்து என்ன டேஸ்ட் இருக்கும்னு தெரியல. கடையில சொன்னது சீத்தா மாரி தான் இருக்கும் அப்டின்னிட்டு. இந்த சைடு இருக்கிறது நாட்டு கொய்யா மரம். இது பெரிய மரம். அது பக்கத்திலேயே மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வந்து வச்சிருக்கோம். இந்த சைடு முருங்கை மரம் வச்சிருக்கோம். ஆ அந்த ஓரத்துல ஒரு மாமரம், தென்னை மரம் அப்படின்னு வச்சிருக்கோம். இது வந்து எட்டடுக்கு மல்லி. இங்க ஒரு மல்லி பூத்திருக்கு. இத நம்ம பறிச்சுக்கலாம். எட்டடுக்கு மல்லி பார்க்க வந்து நல்லா ரோஸ் மாரி இருக்கும். இத ஒரு சில பேர் 10 அடுக்கு மல்லின்னும் சொல்றாங்க. ஆனா கடையில 8 அடுக்கு மல்லின்னும் சொல்லுவாங்க. நீங்க எப்படி வேணா கேட்டுக்கலாம் நர்சரியில. இது வந்து செம்பருத்தி. இது வந்து இலையே வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். இது ஒரு மாதுளம்பழம் செடி தான். இது வந்து இன்னும் காய் எடுக்கல. பூ மட்டும் எடுத்திருக்கு. இன்னும் காய் குடுக்க ஆரம்பிக்கல இது. இதுவும் நல்ல பெரிய மரமாயிடுச்சு. 4 வருஷத்து மரம் இதுவும். இது எல்லாம் வந்து மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் தான் வச்சிருக்கோம். இங்க ஒரு பலாமரம் வச்சிருக்கோம். இதெல்லாம் விதை போட்டு வளரவே லேட்டா தான் காய் எடுக்கும் இந்த பலாமரம்லாம். இது வந்து அத்தி மரம். கீழ பார்த்தீங்கன்னா காய் இருக்கும். மேல ஃபுல்லா காய் எடுத்திருக்கு.
அத்தி மரத்துக்கு நிறைய ஸ்பேஸ் தேவையே இல்லை. நீங்கள் வந்து உங்களோட மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், கீழே வச்சும் வளர்க்கலாம். காய் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இலையே கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக காயாக இருக்கும் அத்தியை பொறுத்தவரை. இது நல்லா இனிப்பாக இருக்கும். பழுத்துடுச்சுன்னா பழம் வெடிச்சா மாதிரி ஆகிடும். அப்போ ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது ஒரு கொய்யா மரம் தான். இது சப்போட்டா மரம். இது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். இதோட அறுவடை பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருப்பேன் முன்னாடியே. இது வந்து அதை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தது. அதுக்கப்புறமும் ஒரு வாட்டி அறுவடை பண்ணிட்டோம். இது மறுபடியும் காய் எடுத்திருக்கு. சப்போட்டா எப்படியும் வந்து ஒரு பூ வந்து பழுக்கிறதுக்கு பழமாக பழுக்க 6 மாதம் மேலே ஆகிடும் உங்களுக்கு. இந்த செடி ஃபுல்லாக வந்து பூவும் காயுமாக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச ஸ்பேஸில் கொஞ்சம் கொஞ்சம் செடி வளருங்க. அது பார்க்கவே அழகாக இருக்கும். அது வளர்ந்து வரப்போ நீங்கள் வந்து விதை போட்டு ஒரு தொட்டியில் வச்சிங்கனாலே அதுவே நல்ல காய் எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.